பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 121வது அதிகாரம் 3வது வசனம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உங்கள் காலை எந்த இடத்துலையும் தள்ளாட விடாதபடிக்கு நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம்ல, திடீர்னு காலை என்னாகும், ஒரு இடறிற மாதிரி, ஒரு சோர்ந்து போகிற மாதிரி, ஒரு தள்ளாட்டம் வருதுல்ல. எப்போ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இல்லை ஏதோ ஒரு திகில்கான ஒரு காரியங்கள் நடக்கிறச்சே, இல்லை அந்த ஒரு கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கச்சே, பார்க்க முடியாத சில காரியங்களை பார்க்கறச்சே என்ன ஆகும், ஒரு விஷயம் டக்குன்னு வந்து தாக்குதுன்னா என்ன ஆகும், நம்ம கால் தான் தள்ளாடும், ஆட்டோ ஷேக் ஆகும்ல. வேத வசனம் சொல்லுகிறது என்னவா, உங்கள் காலை தள்ளாட விட்டாராம், அதே நேரத்தில் உங்களை காக்கிறவர் அவர் உறங்கார், அவர் தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேல் தேவன் எப்படியா காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் ஐயோ நான் என் காலே வந்து, சில பேருக்கு எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சோகமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எப்படி ஆகும், என் கால் கீழேந்து பூமி சறுக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, என் கால் ஆடுது அப்படின்னு சொல்லிச்சு. இன்னைக்கு எந்த விஷயத்தில் உங்கள் கால் ஆடுதோ இல்லை தள்ளாடுதோ, நிற்க முடியல, விழுந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னாக்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிலைமையில எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை காக்கிற தேவன், நான் உறங்குறது இல்லை. உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை என்னை தாண்டி தான் வரும். நான் உன்னை காப்பாற்றுற தேவனாக இருக்கிறதுனால உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன். தள்ளாடினா என்ன ஆகும், நம்ம கீழே விழுந்துருவோம். அதுக்கு அர்த்தம் உங்களை கீழே விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமீன். எந்த விஷயத்துல நான் பயந்து வெக்கப்பட்டவனும் கீழே விழுந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்தில் ஆண்டவர் உங்களை தள்ளாட விட மாட்டார், உங்களை நிச்சயமாக பாதுகாப்பார். ஆமீன். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உன்னை காக்கிற தேவன் உன் காலை தள்ளாட விடமாட்டார், உன்னை காக்கிற தேவன் அவர் உறங்கார் என்று வேத வசனத்தில் சொல்லியிருக்கு ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த வழியில போய்கொண்டு இருக்கிறார்களோ அந்த வழியில அவர்களுக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் ஏற்பட்டு இருக்கிறதோ, இல்லை என்னென்ன டிராப்ஸ் வைக்கப்பட்டிருக்கோ தெரியாது ராஜா. ஆண்டவரே, அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவரே, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸோ அதுவோ ஏதோ பயத்தில் இருக்கலாம் தகப்பனே, அது எதுவும் அவங்க கால் தள்ளாட விடாதபடிக்கு நீர் அவர்களை காண்கிற தேவனா, பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர். ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் நீர் உறங்குகிற தேவன் அல்ல ராஜா. ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. போக்கிலும் மரத்திலும் உமது கரம் கொண்டு பாதுகாப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.